நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து நினைவு நாளுங்க. சாமி கும்பலான்னு சொல்லிட்டு காலையில் நேரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சமையல் செய்கிறக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. சாமி கும்பிட்றதுக்கு வந்து என்னென்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, வடை, பாயாசங்க, அவரைக்காய் பொரியலுங்க, அப்புறம் வந்து பூசணிக்காய், அதாவது எங்கள் ஊரில் வந்து அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய் பொரியல், அப்புறம் வந்து பீக்கிங்காய் பொரியலுங்க. 3 வகையான பொரியலுங்க. சாப்பாடு படையல் போடும்போதேங்க பேரன் வந்து தாத்தாக்கு சாப்பாடு ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தானுங்க. உப்பு போட்டு பச்சை பயிறு வந்து கடையல் மாதிரி பண்ணியிருந்தோங்க. புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம், தயிருங்க, அப்புறம் அப்பளம். இதுதாங்க வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்றதுக்காக பண்ணியிருந்தோம். படையல் போட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டுங்க. அந்த அரசாணிக்காய் செஞ்சதில் வந்து விதைய எடுத்து வச்சுருந்தேங்க. அதை விதைய வந்து வறுத்துடலாம் குட்டீஸ்க்காகும்லன்னு சொல்லிட்டு வறுக்கறக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு விதைய வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டுங்க, அந்த சதையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கையில் கசக்கி விட்டு ஒரு 2-3 டைம் கழுவி எடுத்துக்கிறேங்க. கழுவி எடுத்துகிட்டு அந்த ஈரப்பதத்தோடையே வந்து வடை சட்டியில் போட்டுங்க. அப்படியே கொஞ்சமாக உப்புங்க, கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்பங்க, 2யும் சேர்த்திங்க நல்லா வறுத்துக்கோணுங்க. உங்கள்கிட்ட மிளகாத்தூள் இல்லைன்னா கூட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ஏதாவது மசாலா வந்து லைட்டாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த காரத்துக்காக கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் அந்த விதையில ஈரம் இருக்கும்போதே வந்து உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து வறுத்துக்கணுங்க. இல்லைன்னா நம்ம கடைசியாக சேர்த்தோம்னா வந்து விதை கூட வந்து பிடிக்காதுங்க. விதை வந்து சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உப்பும் காரம் போடும்போதுங்க கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கும் ரொம்ப போட்டாலும் கசப்பாக இருக்குங்க. லைட்டாக போட்டுக்கோங்க. உப்பு வந்து அதுக்கு பிடிச்சது போலாக, ஈரத்தன்மைக்கு பிடிச்சது போலாக, மீதி வந்து அடியில் அப்படியே கரிஞ்சு போயிருங்க. பாருங்கள், நல்லா விதை வந்துட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோணுங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இல்லைன்னா வதக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. இப்படி நல்லா வறுத்து வரும்போது வந்து நல்லா மொறுன்னு இருக்குங்க. குட்டீஸும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த விதையை வச்சு நீங்கள் ஏதாவது வேறு ரெசிபி செய்வீங்கன்னா அதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.